உலகம் முழுவதும் உள்ள தமிழ் நெஞ்சங்களே, பொங்கல் திருநாளில் தமிழர்கள் அனைவரும் இன்புற்று, நல்ல வசதியுடன், ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். பொங்கல் திருநாள் பண்டிகையை நம் முன்னோர்கள் எப்படி கொண்டாடினார்கள்? பொங்கல் பானையை வைக்கும் நேரம், என்ன மந்திரம் சொல்வது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காண்போம். தமிழர்கள், நம் முன்னோர்கள் பொங்கல் கொண்டாடிய முறை, தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகையாக சூரிய பகவானுக்கு நன்றி கூறும் வகையில் கொண்டாடினார்கள். சூரியன்தான் உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் நோயற்ற வாழ்வை அளிப்பவன். இதனை 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் அறிந்திருந்தனர். அலோபதி என்ற ஆங்கில மருத்துவம் தோராயமாக 400 ஆண்டுகளுக்கு முன்தான் வந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இவர்களுக்கு முன் நம் தமிழர்கள் சூரிய ஒளி எவ்வாறு மனிதனுக்கு மிகவும் அவசியமானது, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும், பயிரினங்களுக்கும், செடி கொடிகளுக்கும் முக்கியமானது என்பதை அறிந்து வைத்திருந்தனர். சித்த மருத்துவ முறை மிகவும் பழமையானது. இன்றைய மருத்துவத்தில், நவீன மருத்துவத்தில் விட்டமின் D3 குறைபாடு அதிகமாக உள்ளது என்று அனைத்து அலோபதி மருத்துவர், அதாவது ஆங்கில மருத்துவர்கள் அனைவரும் கூறுகின்றனர். விட்டமின் D3 என்பது சூரிய ஒளியிலிருந்துதான் கிடைக்கிறது என்று நவீன மருத்துவம் இன்று கூறுகிறது. ஆனால் நம் முன்னோர்கள் தமிழர்கள் இதனை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்து வைத்திருந்தனர். சார், மேலை நாடுல, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி கிடைப்பது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுங்க. அது குளிர் பிரதேசம். வட துருவம், தென் துருவம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அங்கெல்லாம் உங்களுக்கு வெயிலே இருக்காது. ரொம்ப காலம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க குளிர்ல தான் இருப்பாங்க. அதனால இந்த நோய் தொற்றுகள்லாம் அதிகமா இருக்கும். வெளிநாட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த சன் பாத்துன்னு சூரிய குளியல் என்பதை எடுப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் வரணும், விட்டமின் D3 வரணும் அப்படின்னு ஆங்கில மருத்துவர்கள்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னு அவங்க எடுக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல ரொம்ப சர்வசாதாரணமா வெயில் கிடைக்குங்க. இங்க சூரிய பகவானுடைய அருள், சூரிய ஒளியா நம்ம பிரதேசத்துல, இந்தியாவுல, அதுவும் தமிழ்நாட்டுல நிறையவே கிடைக்குதுங்க. நம்ம அத்தனை பேருக்கும் தெரியுங்க, இந்த கொரோனா காலத்துல பல உயிரிழப்புகள்லாம் நடந்ததுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாங்கன்னா, குளிர்காலம், பனி காலத்துல நோய் தொற்று அதிகமாயிடுச்சு, அதனாலதான் இதெல்லாம் வந்ததுன்னு மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு இம்யூன் பவர், எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சுங்க, அதுதாங்க காரணம். பல பேர் இறந்துட்டாங்க எதிர்ப்பு சக்தி இல்லாதனால. எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்கிறது எது தெரியுமாங்க? சூரிய ஒளி. இத எப்ப கண்டுபிடிச்சிருக்கான் தமிழன்? 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். கண்டுபிடிச்சு சூரிய தேவனுக்கு நன்றி சொல்ற விதத்துல தாங்க தை 1ஆம் நாள் 14/1/2025 இந்த வருஷம் நமக்கு பொங்கல் பண்டிகை வருதுங்க. அந்த பொங்கல் பண்டிகை 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழன் கொண்டாடிட்டு வராங்க. இந்த பதிவை நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்மள பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்குங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நான் வெளியிடுறாங்க. சரிங்க, பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் கொண்டாடுறாங்க. இதுல என்ன சார் விசேஷமா நீங்க சொல்ல போறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது என்னங்க, இது சாதாரண விஷயங்க.
பா கொஞ்சம் பச்சரிசியை போடுறது, அப்புறம் பைத்தம்பருப்பை போடுறது, சர்க்கரையை போடுறது, பாலை ஊற்றி பொங்கல் வைக்கிறதுங்க. இது தெரியாத எங்களுக்கு அப்படின்னு பல பேர் பேசுறது என் காதுல கேட்குது. முக்கியமானது இப்ப சொல்ல போறேங்க. இப்ப நிறைய பேர் பொங்கல் எதுல வைக்கிறாங்க? குக்கர்ல, அலுமினிய பாத்திரத்துல, எவர் சிலர் பாத்திரத்துல வைக்கிறாங்க. ஆனா இப்ப நவீன மருத்துவம், அலோபதி மருத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா? மண்ணாலான மண்பானை, மண் சட்டி, இதுல நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம்னு சொல்லிட்டு மருத்துவர்லாம் பரிந்துரை செய்யறாங்க. இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டு இருந்த விஷயம் தாங்க. நம்மளுக்கே திரும்ப வருதுங்க. ஏன்னா நம்ம அதை மறந்துட்டோம். இதைதான் நான் இப்ப சொல்றேன். மண்பானையை வாங்குங்க. ஐயோ, மண்பானை வாங்கினா அதை மெயின்டைன் பண்ண முடியாதுங்க, அதை துலக்கி வைக்க முடியாதுங்க, கைப்பட்டா உடஞ்சிருங்க அப்படின்னு சில பெண்மணிகள் சொல்றாங்க. இல்லம்மா, மண்பானையில சமையல் செஞ்சா ரொம்ப ஆரோக்கியமானதுங்க, உடல் வலுவா இருக்குங்க, நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியது இல்லைங்க, நோய் நொடி வராதுங்க. அடுத்தது முக்கியமானது, இப்ப எல்லாரும் வெள்ளை சர்க்கரை போடுறாங்க. இப்ப நவீன மருத்துவத்துல, ஆங்கில மருத்துவத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? வெள்ளை சர்க்கரையை தவிருங்கள், வெல்லத்தை உபயோகப்படுத்துங்கள், கருப்பட்டி வெல்லத்தை உபயோகப்படுத்துங்கள், பனை வெல்லத்தை உபயோகப்படுத்துங்கள், நாட்டு வெல்லத்தை உபயோகப்படுத்துங்கள்னு சொல்றாங்க. ஏன்னா அது சத்து மிகுந்தது. இததாங்க நம்ம தமிழன் காலங்காலமா செஞ்சிட்டு இருக்காங்க. திரும்ப இன்னொரு முறையில நம்மளுக்கு சொல்றாங்க. அதையும் நம்ம கேட்கிறோம். அதனால இந்த வருஷமாவது பாலை ஊத்தி வெல்லத்தை போட்டு பொங்கல் பண்ணுவாங்க. மண்பானைல போட்டு பொங்கல் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. இந்த வருஷம் முழுக்க அன்னைக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுட்டு விட்டுடாதீங்கம்மா. வருஷம் ஃபுல்லா அத மண்பானையில வச்சு சோறு பொங்கணும், மண் சட்டியில வச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு வகைகளை நம்ம சாப்பிடுவோங்க, ஆரோக்கியமா இருப்போங்க. அடுத்தது பார்த்தோன்னு வச்சிங்க, இந்த சுகரு எங்க பார்த்தாலும் சுகருங்க. சர்க்கரை வியாதி, சர்க்கரை வியாதி, சர்க்கரை வியாதி, மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் சார் நான் கால் சர்க்கரை போட்டு தான் சார் டீ சாப்பிடுவேன். எப்படிங்க சாப்பிட்றது? எங்க கால் சர்க்கரை போடுறதுக்கு பதிலாக இந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமானதுங்க. வெல்லத்தை சேர்த்துங்க, ஆரோக்கியமானதுங்க, சர்க்கரை ஏறாதுங்க. அதை இந்த பொங்கல்ல இருந்து நம்ம கடைபிடிப்போங்க. மண்பாண்ட சமையலை நம்ம கடைபிடிப்போங்க, ஆரோக்கியத்தை வளர்ப்போங்க. இதை தாங்க நான் சொல்ல வந்தேன். எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு சொன்னாங்க. சரிங்க, பொங்கல் வைக்கிற நேரங்க அதை வேற சொல்லியிருக்கேன்ல. நல்ல நேரங்க, காலையில 11 மணிலிருந்து 11:30 மணிக்குள்ள பொங்கல் வைங்க. அது எப்படி சார் முடியும்? அடுப்படிச்சு அதுக்குள்ள வைக்கிறதுக்குள்ள கஷ்டமாயிடுமே. முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க, பாலையை பொங்க விட்டு செஞ்சிடுங்க. அதை சூரிய ஒளி படுற இடத்துல பொங்கலிடுங்க. சூரிய ஒளி எங்கங்க? எங்க கிச்சன்ல சூரிய ஒளியே படாதுங்க. நாங்க அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கோங்க. அடுக்குமாடி குடியிருப்பு இருந்தான்னு வச்சுங்க, மொட்டை மாடின்னு இருக்கும். அங்க எல்லோரும் சேர்ந்து மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா முன்னாடி இருக்கிற போர்ட்டிகோ பக்கத்துல சூரிய ஒளி படுற இடத்துலையோ பொங்கல் பானையை வச்சு எல்லோரும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடுங்க. ஆரோக்கியமான பொங்கலை கொண்டாடுங்க. அப்பதான் சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்ற விதமா இருக்குங்க. சரிங்க, அப்படி பொங்கும்போது நம்ம என்னங்க சொல்லணும்? மந்திரம் சொல்லணுங்க. இப்போ ஒரு மந்திரம் சொல்றேங்க. ஓம் அருணாய போற்றி, ஓம் சரண்யாய போற்றி,
ஓம் ஆதித்யாய போற்றி. ஓம் பானுவே போற்றி. ஓம் ஜெயாய போற்றி. ஓம் தினகரனே போற்றி. ஓம் ரவியே போற்றி. ஓம் சூர்யாய போற்றி. ஓம் விஸ்வரூபாய போற்றி. ஓம் ஆர்க்காய போற்றி. ஓம் மித்ராய போற்றி. ஓம் சுகாய போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. இது ஈஸியானதுதாங்க. இதை சொல்ல முடியலன்னா இதை அப்படியே நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்க செய்யலாங்க. அடுத்தது சூரிய காயத்ரி மந்திரத்தை இப்ப சொல்றேங்க. ஓம் அஸ்வதுஜாய வித்மஹே பாச அஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாது. திரும்ப சொல்றேங்க. ஓம் அஸ்வதுஜாய வித்மஹே பாச அஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாது. இதை திரும்பவும் சொல்றாங்க. ஓம் அஸ்வதுஜாய வித்மஹே பாச அஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாது. இப்படி சொல்லி சூரிய தேவனை வணங்கலாங்க. அப்போ இன்னொன்னு செய்யலாங்க. சூரிய பகவானே, எங்கள் இல்லத்தில் நீங்கள் உங்களுடைய அருள் ஒளியை பரப்பி நோயற்ற வாழ்வை நீங்கள் அளிக்கவும், நாங்கள் எந்நாளும் ஆரோக்கியமாக வாழ நீங்கள் கருணை புரிய வேண்டும். சூரிய தேவனே போற்றி போற்றி. இப்படி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், நம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், நம் இல்லத்தில் செல்வம் பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், நம் இல்லத்தில் ஆரோக்கியம் பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், நம் இல்லத்தில் எல்லாவித சௌபாக்கியங்களும் பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நீங்க சூரிய பகவானை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த வருடம் ஒரு ஆரோக்கியமான அதிர்ஷ்டமான வருடமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.